السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل. وقال نبينا صلى الله عليه وسلم أيضا من ملك زادا أو راحلة تبلغه بيت الله الحرام فلم يحج فلا عليه أن يموت يهوديا ولا نصرانيا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திரு பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பகர்கின்றேன். அண்ணல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் பின்துயர்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் ஸலாத்தினும் கருணையும் ஸலாமினும் ஈடேற்றமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள்ல எங்கள் வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் தவிர்ந்து விலகி நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் எம் வாழ்க்கையில் முற்று முழுதுமாக விலகி தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஈருலகிலும் சுபிட்சமான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹுக்கு பயந்து நடக்குமாறு இச்சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான், உலகத்தை படைத்திருக்கின்றான். அதில் அல்லாஹு தஆலா தனிதமான சிறப்புகளை கொண்டு சிறப்பித்து காட்டுகின்றான். மனிதர்களாகி எங்களை படைத்துவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான்,
படைக்கக்கூடிய வஸ்துகளிலே சிறப்பான அழகிய தோற்றத்தில் நான் மனிதனை படைத்திருக்கின்றேன். லகத் கலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாங்கள் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதிலும் மனிதனை அல்லாஹ் தஆலா சிறப்பித்து காட்டுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், மனிதர்களில் சிறப்பான மனிதன் யார்? குந்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். மனித வர்க்கங்களிலே சிறந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால், நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், இன்னும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே போன்றுதான் மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா காலங்களில் ஒரு சில காலங்களை அல்லாஹ் தஆலா தனி சிறப்பை வைத்திருக்கின்றான். அதே போன்று நாட்களில் ஒரு சில நாட்களில், இரவுகளில் ஒரு சில இரவுகளை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். காலங்களை எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரைக்கும் சிறந்த காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், கைருல் குரூனி கர்னி சும்ம அல்லதீன யலூனஹும் சும்ம அல்லதீன யலூனஹும். காலங்களிலே சிறப்பான காலம் என்னுடைய காலமாக இருக்கின்றது, அதன் பின்னால் சும்மல்லதீன யலூனஹும் தாபியன்களுடைய காலம், சும்மல்லதீன யலூனஹும் தபவு தாபியன்களுடைய காலம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலங்களிலே சிறப்பான காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் என்பதாக ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். அதே போன்று மேலானவர்களே, நாட்களை எடுத்துக்கொண்டால் ஜுமாவுடைய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமா. ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய வியாபாரங்கள்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு பள்ளிக்கு வாருங்கள். அவ்வாறு வரக்கூடியவர்கள் தான் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், சிறந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா மாதங்கள்ல குர்ஆன் கூறக்கூடிய 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய மாதங்கள் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து வைத்திருக்கின்றான். அதே போன்று ரமலானுடைய மாதத்தையும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து வைத்திருக்கின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நாங்கள் ரமலானுடைய மாதத்தை இறக்கியிருக்கின்றோம், அதில் தான் அல்லாஹ் தஆலா உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை இறக்கினோம், வஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி நாங்கள் குர்ஆன் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா மாதங்கள்ல சிறப்பான மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இரவுகள்ல சில சிறப்பான இரவுகளை வைத்திருக்கின்றான். அதுல முக்கியமான லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் தஆலா தனிப்பெரும் சிறப்பாக வைத்திருக்கின்றான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் எப்படி என்று சொன்னால் 1000 மாதங்களை விட சிறப்பான இரவாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். அதே போன்று மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா எல்லா வகைகளிலும் சிறப்பை வைத்துக் கொண்டு தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்திற்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை வைத்திருக்கின்றான். கௌபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹரம் அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட சிறப்பான முறையில் வைத்திருக்கின்றான். எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஹாஜர் அம்மையார் அவர் செய்த அந்த தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், நிச்சயமாக நாங்கள் மக்களுக்காக வேண்டி உலகத்திலே முதல் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம், இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லஸீ பிபக்கா, பக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லக்கூடிய அந்த கஅபத்துல்லா அல்லாஹ் சொல்கின்றான் மக்களுக்கு முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன், அதில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன், அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான். வஹுதல் லில் ஆலமீன், அதை கொண்டு உலக மக்கள் அனைவர்களுக்கும் நேர்வழியை வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த கஅபத்துல்லாவை பற்றி அல்லாஹ் தஆலா அழகிய முறையில் சொல்கின்றான். அந்த கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் பரக்கத்தாக வைத்திருக்கின்றோம், அதில் வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் நேர்வழியை வைத்திருக்கின்றோம், அதன் மூலமாக உலக மக்களுக்கும் நாங்கள் நேர்வழியை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான்.
ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதுல பலவிதமான அத்தாட்சிகளை பலவிதமான அதிசயங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். மகாமு இப்ராஹிம், மகாமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காபாவை கட்டும் நேரத்தில் ஒரு கல்லை அந்த காபாவை கட்டுவதற்கு பாவித்தார்கள். அந்த கல் என்ன செய்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கல்லின் மேல் ஏறி கட்டிடங்களை கட்டும் பொழுது அந்த கல் மெழுகாக மாறி அவருடைய கால்களை தன்னுடைய மேனியில் பதித்துக் கொண்டது. அந்த கல்லையும் அல்லாஹு தஆலா மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கின்றான். ومن دخله كان آمنا ومن دخله كان آمنا. அந்த மக்காவுக்கு அந்த மஸ்ஜிதுல் ஹரம் எல்லைக்கு ஒரு மனிதன் எல்லைக்கு உட்பட்டு விட்டால், எல்லைக்குள்ளே வந்து விட்டால் அவருக்கு ஈடேற்றம் கிடைக்கின்றது, அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். ஒரு திருடன் இருக்கின்றான், அவன் திருடி விட்டு காபாவுடைய அந்த எல்லைக்குள்ளே நுழைந்து விட்டான் என்று சொன்னால் அந்த திருட்டுடைய தண்டனை அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. கொலைக்காரனாக இருக்கிறான் அல்லது வேற பாவங்கள் செய்தவனாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள் அவன் வந்து விட்டால் அவனுக்கு வமன் தகலஹு கான ஆமினா, அவனுக்கு ஈடேற்றத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். வலில்லாஹி அலன்னாஸ், அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா எல்லா சிறப்பையும் சொல்லிவிட்டு சொல்கின்றான், வலில்லாஹி அலன்னாஸ், மக்கள் நாட வேண்டும் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, பைத்துல்லாஹை நாடி மக்கள் வர வேண்டும். எப்படி யார் மீது அந்த நாடக்கூடிய மனிதர் யாராக இருக்க வேண்டும், யார் மீதுக்கு அந்த பைத்துல் மஹ்மூர் அந்த பைத்துல்லாஹை தவாப் செய்ய வேண்டும், யாருக்கு அது கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மன் இஸ்ததா இலைஹி சபீலா, பாதையால சக்தி பெற்றவர்கள், வசதியால சக்தி பெற்றவர்கள், சொத்து செல்வங்களில் சக்தி பெற்றவர்கள், பணக்காரர்களுக்கு இந்த ஹஜ்ஜை தவாப் செய்வது, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹை சரிப்பது இவர்களுக்கு கடமை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை காபத்துல்லாஹை கட்ட சொல்லிவிட்டு கட்டியதன் பின்னால அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகின்றான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜை கொண்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், சத்தமிடுங்கள், ஹஜ்ஜை கொண்டு மக்களை அழையுங்கள் என்று சொல்கின்றான். வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. அவ்வாறு நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகங்களின் மீதும் அவர்கள் பிரயாணம் செய்து நாட்டில் இருக்கக்கூடிய பல பாகங்களில் இருந்து உலக மக்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ்வை தரிப்பதற்கு தவாப் செய்வதற்கு வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே போல அந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய அந்த ஹஜ்ஜுடைய சிறப்புல சொல்கின்றான், ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், உதுஹியா கொடுக்கின்றார். அந்த உலகையா எப்படி இருக்கும், மனிதர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த உலகையா கொடுக்கக்கூடிய அந்த மாட்டுடைய தோல், மாட்டுடைய முடிகள், அந்த மாட்டுடைய கால், கண்கள், இவ்வாறான எலும்புகள் உட்பட அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் போய் சேருகின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, மாட்டுடைய முடிகளோ மாட்டுடைய இறைச்சிகளோ மாட்டுடைய முட்களோ எதுவுமே அல்லாஹ்விடத்தில் போய் சேர்வதில்லை. வலாக்கி யனாலஹு தக்வா, அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளச்சம் தான், அல்லாஹ்வுடைய பயம்தான், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த மாட்டை அறுத்து பலியிடுகின்றான், அதுதான் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸ் குர்ஆனுடைய ஆயத்தில் தெளிவுபடுத்துகின்றான். ஆமீனார்களே, அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ்க்கு பலவித சிறப்புகள், அல்லாஹ் தஆலா அந்த மக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு அல்லாஹ் இன்னும் பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை வைத்து அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு அஸ்திவாரம் இட்டான். 2000 வருடங்களுக்கு முன்னால மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் தஆலா அந்த கஅபத்துல்லாஹை கட்டுவதற்காக வேண்டி பவுண்டேஷனை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அல்லாஹ் தஆலா பவுண்டேஷனை போட்டான். அதன் பின்னால ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், கஅபத்துல்லாஹை கட்டினார்கள். கஅபத்துல்லாஹை கட்டி சில காலங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததன் பின்னால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். அவருடைய காலத்துல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படுகின்றது. அந்த வெள்ளத்தின் காரணத்தினால கஅபத்துல்லாஹ்வுடைய சுவர்கள் இடிந்து கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படியே மறைந்து விடுகின்றது. அதன் பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபத்துல்லாஹை கட்டுகிறார்கள்.
மேலானவர்களே, அது மட்டுமல்லாமல் நாங்கள் இன்று பார்க்கின்றோம், அந்த கஅபத்துல்லாஹை பார்க்கின்றோம். அந்த கஅபத்துல்லாஹ் விளங்கக்கூடிய அந்த 4 சிவர்கள் மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லாஹ்வுடைய எல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் எவ்வாறு என்று சொன்னால், 7 வானங்கள் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் கஅபத்துல்லாஹ்வுடைய எல்லையாக இருக்கின்றது. அதே போன்று பூமியில் 7 பூமி அளவுக்கு 7வது பூமி வரைக்கும் அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய எல்லை இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், விமானத்திலே பறக்கின்றான், விமானத்திலே அவன் பயணம் செய்கின்றான். அவ்வாறு அந்த கஅபத்துல்லாஹ் அந்த 4 சிவர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுடைய எல்லையாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும், முகங்குப்பரையாக தொழுவ வேண்டும். அல்லது கடலிலே ஒரு மனிதன் பயணம் செய்கின்றான், அந்த கடலிலே பயணம் செல்லும் பொழுது கஅபத்துல்லாஹ் அந்த பார்க்கக்கூடிய அந்த 4 சுவர்கள் மாத்திரம் எல்லையாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும், மல்லாக்கப்படுத்த அவன் தொழ வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், மனிதனுக்கு லேசாக அவன் கஅபத்துல்லாஹ் 7 வானம் வரைக்கும் 7 பூமி வரைக்கும் அதனுடைய எல்லையாக இருக்கின்றது. அவன் விமானத்தில் போனாலும் சரி, அவன் கடலிலே பயணம் செய்தாலும் அவன் அழகிய முறையில் நேராக நின்று தொழுவதற்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் நாங்கள் 4 மூலைகள் கஅபத்துல்லாஹில் இருக்கின்றது. அந்த 4 மூலைக்கும் அல்லாஹ் தஆலா 4 பெயர்களை வைத்திருக்கின்றான். ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலை, அதே போன்று ருக்னே யமானி, ருக்னே இராக்கி, ருக்னே யமானி, அதே போன்று அல்லாஹ் தஆலா ருக்னே இராக்கி 4 மூலைகளை வைத்திருக்கின்றான். அந்த 4 மூலைகளும் எவ்வாறு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்று சொன்னால், நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடியதற்கு ருக்னே யமானி என்றும், அதே போன்று ஈராக் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடியதற்கு அந்த ஈராக்கி என்று நாங்கள் பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன், அதை அந்த கஅபத்துல்லாஹின் மூலமாக பரக்கத் செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், அந்த கஅபத்துல்லாஹிலே மழை பொழிதால் அந்த கஅபத்துல்லாஹில் எந்தவித விளைச்சலும் செய்ய முடியாது. கஅபத்துல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்தவித விவசாயங்களும் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா எவ்வாறு பரக்கத் செய்கின்றான் என்று சொன்னால், அந்த கஅபத்துல்லாஹில் மழை பொழிதால், அந்த கஅபத்துல்லாஹுக்கு மேல் மழை பொழிதால் அல்லாஹ் தஆலா 4 மூலை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான். ருக்னே ஷாம், ருக்னே யமானி, ருக்னே இராக்கி, இதெல்லாம் சாதாரணமாக 2500 கிலோமீட்டருக்கு தூரத்தின் அப்பால் இருக்கின்றது. ஆனால் கஅபத்துல்லாஹுக்கு மழை பெய்தால் அல்லாஹ் தஆலா இராக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான், அல்லாஹ் தஆலா யமனில் பரக்கத் செய்கின்றான், அதே போன்று அல்லாஹ் தஆலா ஷாமில் பரக்கத் செய்கின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கஅபத்துல்லாஹை பரக்கத் பொருந்தியதாக வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கிக் கொண்டே இருக்கின்றான். முதலாவது இறக்கக்கூடிய அந்த ரஹ்மத்தில் 60 ரஹ்மத்துக்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த பைத்துல்லாஹ்வை தவாப் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். மீது 40 ரஹ்மத்துகளை அல்லாஹ் தஆலா தொழக்கூடியவர்களுக்காகவும், அதே போன்று இன்னும் மீதி 20 ரஹ்மத்துகளை அந்த கஅபத்துல்லாஹை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த ரஹ்மத்துகளை கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாமல் மலக்குமார்கள், அதிகமான நபிமார்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் அந்த கஅபத்துல்லாஹ்வில் தொழாமல் இருந்ததில்லை. எல்லா நபிமார்களும் அந்த கஅபத்துல்லாஹை தவாப் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு அனுப்பினான் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ரமலானுடைய காலத்துல, அதே போன்று நோன்பு பெருநாளுடைய காலத்துல தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ரூஹுல் மலக்குல் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் மலக்குமார்கள் உலகத்திற்கு இறங்குகின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு தேவைக்காக, அல்லாஹ் தஆலா அஸாபுக்காகவோ ஏதாவது ஒரு தேவைக்காக உலகத்துக்கு மலக்குமார்களை அனுப்பினான் என்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷிலே இஹ்ராமை கட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷிலிருந்து இஹ்ராமை கட்டிவிட்டு அதன் பின்னால் கஅபத்துல்லாஹுக்கு இறங்கி 7 நாள் தவாப் செய்வார்கள். அவர்கள் 7 நாள் தவாப் செய்தன் பின்னால் அதன் பின்னால் தான் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வால் இடப்பட்ட அந்த தேவைகளை, அந்த வேலைகளை செய்து முடிப்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த கஅபத்துல்லாஹுக்கு அல்லாஹ் தனிவித சிறப்பை வைத்திருக்கின்றான். இந்த சிறப்புகள் எல்லாம் எவ்வாறு வந்தது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் மூலமாகத்தான்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள்? அவருடைய தந்தை ஆதர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், அவர்கள் சிலைகளை விற்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார். ஒரு தடவை என்ன செய்கின்றார்? தன்னுடைய மகனிடத்துல சிலைகளை வித்துக் கொண்டு வா என்று சொல்லுகின்றார். இவர் சொல்றார், சிலைக்கு எந்தவித சக்தியும் இல்ல, லா தத்தகல்லம், அது பேசாது, லா தஸ்மா, எதையும் கேட்காது என்பதாக சொல்லிட்டு அந்த சிலைகளை விற்பதை மறுக்கிறாரு. அதன் பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னால் என்ன நடக்குது? ஒரு பெருநாள் வருகின்றது. அந்த பெருநாள் தினத்தில் அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? எல்லாம் ஒரு ஆலயத்துல, ஒரு கோயில் என்ன செய்ய, எல்லாம் ஒன்று கூடுவார்கள். இப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அவருடைய தந்தை ஆதர் கேட்கிறாரு, நீனும் இந்த பெருநாளைக்கு வரலையா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த சகைமுன், நான் நோயாளி ஆகிறேன், எனக்கு அங்க வர முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோயாளி என்று சொல்லிவிட்டு எல்லா மக்களும் போனதன் பின்னால அவர்கள் கும்பிடக்கூடிய அந்த ஆலயத்துக்கு, அவருடைய தந்தை கும்பிடக்கூடிய அந்த ஆலயத்துக்கு போய் சிலைகள் எல்லாம் உடைத்து விட்டு வந்துட்டாரு. அதன் பின்னால அந்த சிலை உடைத்ததின் காரணத்தினால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பிலே இடப்பட்டது. பலவிதமான தண்டனை கொடுத்தாங்க. ஆனா நெருப்பில் இடப்பட்ட நேரத்துல அல்லாஹு தஆலா சொன்னான், யா நார், ஏ நெருப்பே, நீ ஆகிடு பரதன் சலாமன். என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் ஈடேற்றமாகவும் ஆகிவிடு என்று சொன்னதன் பின்னால அந்த நெருப்பு கூட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ந்த முறையில் ஆகிவிட்டது. அதன் பின்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வருகின்றது. வந்ததன் பின்னால் அவருடைய தகப்பன் வகதிபல் முல்க் வகதிபல் வாலித் வகதிபல் கௌம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டங்களும் அவருடைய அந்த இருக்கக்கூடிய அந்த அரசரும் தன்னுடைய தந்தையும் கோபம் கொள்கின்றார்கள். இதன் பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகுந்த கவலை ஏற்படுகின்றது. அதன் பின்னால் எப்படி அந்த ஊரை விட்டு போய்விட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்துல வந்து விட்டதன் பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையிட்ட போய் சொல்றாரு, இனிமேல் இந்த ஊர்ல என்னால வாழ முடியாது, இனிமேல் இந்த ஊர்ல எனக்கு இருக்க இயலாது, அதனால நான் உங்களிடத்துல இருந்து பிரியாவிடை சொல்லிவிட்டு நான் இந்த ஊரை விட்டு போறேன் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு நாடுகின்றார்கள் எங்கே போவதாக என்பது. அதன் பின் அல்லாஹ் தஆலா அவர் உள்ளத்துல போடுகின்றான், வகஸத இப்ராஹிம் அல் மக்கா வமஅஹு ஜௌஜத்துஹு ஹாஜர். அவர் யோசித்து விட்டு என்ன செய்கிறாரு? மக்காவுக்கு போவோம் என்று நாடிவிட்டு தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களையும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய குழந்தையாக இருக்கிறார், அவரையும் கூட்டி விட்டு என்ன செய்கிறாரு? மக்காவுக்கு போறாரு. மேலாளர்களே, முன்னால கூறப்பட்ட பரக்கத்தை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அவர்கள் கட்டியதன் பின்னால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தினான். ஆனால் அவர்கள் அந்த தாவத்துடைய இழைப்பிலே ஈடுபடும் பொழுது அந்த மக்கா எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், ஹஜ்ரத் ஹாஜர் அம்மையார் சொல்கின்றார்கள், எவ்வாறு என்று சொன்னால், வகானத் மக்கத லைஸ ஃபீஹா உஷ்புன், வகானத் மக்கத ஃபீஹா லைஸ ஃபீஹா உஷ்புன். அந்த மக்கா நகரம் எவ்வாறு இருந்தது தெரியுமா? எந்தவித புட்பூண்டுகளும் முளைக்காமல், வலா ஷஜருன், எந்த மரங்களும் இல்லாமல், வலா பிஹ்ருன், எந்த கிணறுகளும் இல்ல, வலா நஹ்ருன், அதே போன்று அந்த மக்காவுடைய இடத்துல எந்த ஆறுகளும் இல்லாம ஒரு பாலைவனமாக, ஒரு காடாக, ஆகவே யாருமே மக்கள் வசிக்காத ஒரு பயங்கர வனாந்திரமாக அந்த மக்கா இருந்தது என்று அது ஹாஜரா நாஹி அம்மையார் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலம்மா ரஆ, அவர் என்றாரு, இப்பொழுது தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் அந்த மக்காவிலே விட்டு அவர் என்ன செய்கின்றாரு? மக்கள் மத்தியில அவர்கள் என்ன தாவத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், மக்களின் பக்கம் தாவத் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த மக்காவிலே விட்டு அப்படியே திரும்புறாரு. திரும்ப நேரத்துல ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் கேட்கிறாரு, ஐனையா செய்யதி, என்னுடைய தலைவரே, என்னுடைய கணவரே, நீங்க எங்க போறீங்க? அத்தத்துக்கு ஹுனா, எந்த உணவும் இல்லாத, தண்ணீர்கள் இல்லாத இந்த இடத்துல, இந்த உணவுகள் இல்லாத இந்த இடத்துல எங்களை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க என்பதாக ஹஜ்ரத் ஹாஜரா நாஹி அவர்கள் கேட்கிறாரு. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்கள் கலங்கிய நிலைமையில, முகம் தோய்ந்த நிலத்துல தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் பார்க்காமல் அப்படியே திரும்பிவிட்டு சொல்கின்றார். அப்படியே அவர் ஒன்றுமே பேசுறார் இல்ல. அதன் பின்னால கேட்கிற ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் கூறுகின்றார், இதன் இவர் கேட்கிறாரு, ஹல்
அல் அமரக்கல்லாஹு பிஹாதா, ஹல் அமரக்கல்லாஹு பிஹாதா. தன்னுடைய கணவன்கிட்ட செய்யுது, ஹல் அமரக்கல்லாஹு பிஹாதா, இது அல்லாஹுடைய கட்டளையா, இது அல்லாஹ்வால உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையா என்று கேட்கிறாரு. அதன் பின்னால கவலையோட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆம், இது அல்லாஹ்வால எனக்கு இடப்பட்ட கட்டளை தான். உங்களை இந்த பாலைவனத்துல யாரும் இல்லாத இந்த இடத்துல உங்களையும் என்னுடைய குழந்தை இஸ்மாயிலையும் விட்டு விட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு கூறிவிட்டான், அதனால நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஹாஜிரா அம்மையார் கூறுகின்றார்கள், இதன் லா யுதிஅனா, அவ்வாறு நீங்க விட்டுட்டு போனா பரவாயில்ல, அல்லாஹ்வால இடப்பட்ட ஏவலாக இருந்தால் இதன் லா யுதிஅனா, அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான் என்று ஹஜ்ரத் ஹாஜிரா அம்மையார் தக்வாவாக அல்லாஹ்வுக்கு பயந்த நிலைமையில அல்லாஹ்வை எண்ணி அல்லாஹ்வுக்கு தவக்கல் வைத்த நிலைமையில அவர் சொல்லிவிட்டான். சொன்னதன் பின்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. போனதன் பின்னால கொஞ்சம் பேரித்தம்பழமும் கொஞ்சம் தண்ணீரும் தான் இருந்தது. பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை அழுது இந்த பேரித்த பழத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தண்ணீரும் முடிந்து விட்டது, பேரித்தம்பழமும் முடிந்து விட்டது. தாகத்தினால அந்த குழந்தை கத்திக் கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஹாஜிரா அம்மையார் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தண்ணீருக்காக வேண்டி சஃபா மருவா என்று சொல்லக்கூடிய அந்த மலை குன்றுகளுக்கு ஓடுகின்றார்கள். மினஸ் சஃபா இலல் மருவா இல சஃபா மினல் மருவா, சஃபாக்கு பக்கத்தால திரும்ப மருவாக்காக இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், வனஸரல்லாஹு ஹாஜர வனஸரல்லாஹு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஹாஜிரா அம்மையார் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வதற்கு நாடுகின்றான். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், தண்ணீரை படைக்கின்றான். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடியிலிருந்து பூமியிலிருந்து தண்ணீர் என்ன செய்கின்றது, பூமியிலிருந்து தண்ணீர் வீரிட்டு பாய்கின்றது. ஹஜ்ரத் ஹாஜிரா அம்மையார் என்ன செய்கிறார், தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீரை கொடுக்கிறாரு. கொடுத்து விட்டு அதே ஒரு அழகா அந்த தண்ணீர் எங்கேயும் போகாமல் அப்படியே மறைச்சு விட்டு ஜம் ஜம் என்று சொல்லி, ஜம் ஜம் என்று சொல்லக்கூடிய பாரசீக வார்த்தையால அந்த தண்ணீரை நீல் நீல் என்று சொல்லிவிட்டு அப்படியே இருக்கின்றார்கள். சில காலங்களுக்கு பின்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாராரு. வந்து தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் பார்த்து ரொம்ப மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. மேலாளர்களே, எவ்வளவு தியாகம், தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் அப்படியே விட்டு விட்டு போய் சில காலங்களுக்கு பின்னால வந்து என்ன செய்கிறார், சந்தோஷமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், விளையாடக்கூடிய பருவத்தை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா முதல் சோதனையை கொடுத்தான். அந்த சோதனைக்கு பின்னால மிகவும் பயங்கரமான ஒரு சோதனையை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். இப்ராஹிம் ஃபில் மனாமி அன்னஹு யஸ்பஹு இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னுடைய குழந்தையோட விளையாடிட்டு அப்படியே என்ன செய்றாங்க, தன்னுடைய மேனில தன்னுடைய மார்பகத்துல வச்சு குழந்தையும் அந்த தகப்பனும் தூங்குறாங்க. தூங்குற நேரத்துல அல்லாஹ் தஆலா இரண்டாவதான அந்த எக்ஸாம் இம்திஹான அல்லாஹ் தஆலா அந்த சோதனை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். என்ன செய்யறாரு, தூங்கிக் கொண்டு இருக்கின்றாரு. அந்த தூங்குற நேரத்துல அல்லாஹ் தஆலா ஃபில் மனாம், கனவுல அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், அன்னஹு யதுபஹு இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும்படி அல்லாஹ் தஆலா கனவிலே கட்டளையிடுகின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருக்கிறார்கள், உண்மை பேசக்கூடிய நபியாக இருக்கிறாங்க. அவர்கள் காணக்கூடிய அந்த கனவு உண்மையாக மாறிவிட்டது. இப்பொழுது ரொம்ப கவலையோடு என்ன செய்யறாரு, வருகிறாரு. வரும் நேரத்துல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து, ஏவாப்பா இவ்வளவு கவலையாக இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, யா புனை என்னுடைய மகனே, இன்னி அரா ஃபில் மனாம், நான் கனவுல கண்டன், அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, உங்களை குர்பான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டபடி உங்களை நான் குர்பான் கொடுக்கிற மாதிரி நான் கனவு கண்டன், என்ன செய்யணும், அதனுடைய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று தன்னுடைய மகனிடத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாரு. உடனே ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வார்த்தையும் பேசல. யா அபதி இஃஅல் மா துமர், ஏ வாப்பாவே உங்களுக்கு அல்லாஹ்வால் இடப்பட்ட கட்டளையா, பரவாயில்ல நீங்க என்னை வெட்டுங்க என்பதாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, சதஜுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், சதஜுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், வாப்பா நீங்க அந்த நேரத்துல என்னை நீங்க வெட்டும் போது நான் என்ன செய்வேன், சஜ்தாவுடைய நேரத்தில் இருப்பேன். அந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்க என்னுடைய அழகிய பொறுமையை நீங்க பார்ப்பீங்க என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்.
இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் அப்படியே பாலைவனத்துல கூட்டி போறாரு. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், அங்க கொண்டு போய் அருங்க என்று சொல்ல பின்னால என்ன செய்கின்றார்கள்? கத்தி எடுத்து என்ன செய்யறாரு? ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கழுத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்தியை வைக்கிறாரு. கத்தியை வைக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? ஃபஅர்ஸலல்லாஹு ஜிப்ரீல பிகபஸின் மினல் ஜன்னா. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான். அந்த எக்ஸாம்ல அவர் வெற்றி பெறாரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? ஃபஅர்ஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வானிலிருந்து இறக்குறான். மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து பிகபஸின் ஒரு ஆட்டோட ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குறாரு. பூமிக்கு இறங்கியன் பின்னால சொல்றாரு, வனஜஹ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தாங்க. அல்லாஹ்வுடைய அந்த சோதனையில வெற்றி பெற்றாங்க. அதன் பின்னால ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்பஹ் ஆதா, இதை வெட்டுங்க, வலா தஸ்பஹ் இஸ்மாயில், இஸ்மாயில நீங்க இஸ்மாயில் அறுக்காதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஆடை அருங்க என்பதாக அது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள். மேலானவர்களே, இவ்வளவு பெரிய அந்த இம்திஹான்ல, அந்த சோதனையில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதின் காரணத்தினால அல்லாஹ் தஆலா உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அந்த கஅபத்துல்லாஹ அல்லாஹ் தஆலா ஒரு தவாஃப் கூடிய இடமாக மாற்றிவிட்டான். நாங்கள் இன்றைக்கு அவ்வாறு அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்கப்பட்டிருந்தால் இன்று எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருந்திருக்கும்? ஒவ்வொரு வீட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மூத்த பிள்ளையும் குர்பான் கொடுக்கிற அளவுக்கு மாறி இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? ஒரு எக்ஸாமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கிறாரு. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனையை கொடுக்கின்றான். அந்த சோதனையின் மூலமாக இன்று வரைக்கும் மக்கள் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளாக ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹ் தஆலா மாற்றினான். மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமைகள் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது, மன் மலக ஜாதன் ராஹிலத்தன் துபல்லிகுஹு இலா பைத்துல் ஹராம், பைத்துல் ஹராம வாகனங்கள்லயோ அல்லது பணக்காரர் ஆதி அவர்கள் சக்தி பெற்ற முறையில் யார் ஹஜ் செய்யலையோ, பலம் யஹுஜ்ஜ, அவ்வாறு சக்தி பெற்றும் எந்த மனிதன் ஹஜ் செய்யவில்லையோ, பல அலைஹி அய்யமூத யஹூதியன் வலா நஸ்ரானியன், அவ்வாறு அந்த மனிதன் ஹஜ் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மௌத்தாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல கூறினார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஜில், உங்கள் யாரேனும் ஹஜ் செய்ய நாடிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஹஜ் செய்யறதை அவசரப்படுத்திக் கொள்ளுங்க என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எவ்வாறு என்று சொன்னால் அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் என்ன செய்வார்கள்? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய தோழர்கள்ட்ட அனுப்பி சந்திக்க வைப்பார்கள். ஏனென்றால் அதிகமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றும் கூட கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வசதி பெற்றாலும் கூட ஹஜ் செய்வதில்லை. அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கின்றார்கள்? அவருடைய அந்த ஆட்சி காலத்துல சில தோழர்களை விட்டு அந்த கிராமப்புறத்துக்கு சென்று ஹஜ் செய்யாதவர்கள்ட்ட டெக்ஸ்ட் வாங்குறாரு, ஃபித்யா வாங்குறாரு. ஏனென்று சொன்னால் அந்த நபியுடைய காலத்துல என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னா, அந்த காபிர்கள் எந்த பிரச்சனையும் வராம அவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த காபிர்கள் இருந்து டெக்ஸ்ட் எடுப்பாங்க, ஃபித்யா வாங்குவாங்க, அதுக்கு ஒரு கணக்கு தள்ளி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த முஸ்லிம் ஹஜ் செய்யாதவனும் காபிர் என்ற ரீதியில அந்த மனிதனிடத்திலேயும் அவர்கள் டெக்ஸ்ட் வாங்கும் அடிப்படையில் இருந்தார்கள். ஆக மேலானவர்களே, ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய வசதி பெற்று விட்டார் என்று சொன்னால் அவர் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் காஃபிர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல தெளிவுபடுத்தப்படுகின்றது. மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், வலின்னாசி, அல்லாஹ் தஆலா மக்களுக்கு என்ன சொன்னான்? அலல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, வாதியால சக்தி பெற்றவர்கள் அவசியம் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸை குத்ஸிலே எவ்வாறு கூறுகின்றான் என்று சொன்னால், 5 வருடங்கள் மக்களுக்கு நான் செல்வத்தை கொடுத்து, 5 வருடங்கள் நான் என்னுடைய மக்கள் அடியார்களுக்கு நான் செல்வத்தை கொடுத்து, அந்த 5 வருடங்களில் ஒரு வருடமேனும் என்னை பார்க்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய பைத்துல்லாவில் என்னை தவாப் செய்யவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையுடைய நாளையில் அவனை நான் பார்க்க மாட்டேன், ஏறெடுத்தும் அவனை பார்க்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, இன்று நாங்கள் அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க? ஹஜ் செய்யறேன்னு சொன்னா கடன் எடுக்க தேவையில்ல,
சிலருக்கு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜிக்காக வேண்டி தன்னுடைய பொருட்களை விற்பாரு. வித்து இப்ப ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா 2,50,000 ரூபாய் இருக்கும், இன்னும் 50,000 ரூபாய் குறைவாக இருக்கும். இவர் என்ன செய்வாரு, 2,50,000 ரூபாய் தான் இருக்கு, இன்னொரு 50,000 ரூபாய் இல்ல, அதனால ஹஜ் எனக்கு கடமை இல்லை. இவர் எல்லா தேவையும் முடிச்சு இப்ப ஹஜ்ஜிக்காக சல்லி சேர்க்கிறாரு. இவர்கிட்ட சல்லி இல்ல, இப்ப இவர் என்ன செய்யறாரு, யோசிக்கிறாரு, 50,000 ரூபாய் இல்ல, இப்ப ஹஜ்ஜிக்கு எனக்கு போக தேவையில்லையே, கடமை இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாரு. மேலாளர்களே, கடன் எடுத்து ஹஜ்ஜிக்கு போகலாம் மீதி 50,000 ரூபாய். ஆனால் மக்களுடைய உள்ளத்தில் அதிகமா யோசிக்கிறாங்க, ஹஜ்ஜி செய்வதற்கு கடன் எடுப்பதா? மேலாளர்களே, திருமணங்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய திருமணங்களை என்ன செய்யுங்க, லேசான முறையில சிறிய முறையில நீங்க திருமணங்களை நடத்துங்கன்றாங்க. ஆனா இன்று எங்களுடைய மக்களுடைய அடிப்படையில் என்ன செய்யறாங்க, திருமணங்களை கடன் எடுத்து பெரிய ஒரு அமோகமாக அந்த திருமணத்தை நடத்துறாங்க. ஆனா ஹஜ்ஜி கடமையான பர்லான ஹஜ்ஜா இருக்கின்றது, அதை செய்வதற்கு கடன் எடுக்கிறது இல்லை. மேலே பரலான கடமைக்காக வேண்டி அந்த கடன் எடுப்பதில் எந்தவித தப்பும் இல்லை. மேல வேறும் சில மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால், பண வசதி இருக்கும், சிலவர்கள்ட்ட கேட்டா எந்த பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட கேட்டா எந்த பண வசதி இல்லை, அதனால ஹஜ் செய்ய எனக்கு முடியாது என்றதாக சொல்வார்கள். ஆனால் அவர்கள்ட்ட சொத்து செல்வங்கள் அதிகமாக இருக்கும். கையில பண வசதி இல்லைன்னு சொன்னா அவங்க நினைச்சு கொண்டிருக்கின்றாங்க, கையில பணங்கள் இருந்தால் தான் ஹஜ் செய்ய வேண்டும், சொத்து செல்வங்கள் இருந்தால் பிள்ளைகளுக்காக விட்டுவிட வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. மேலாளர்களே, உலமாக்கள் புக்கஹாக்கள் சொல்கின்றார்கள் எவ்வாறு என்று சொன்னால், ஒரு மனிதன் ஹஜ் செய்வதற்காக சாதாரண முறையில இப்ப ஒரு மனிதன்கிட்ட வீடு இருக்கின்றது, அவருடைய வீடை பார்த்தா 50 லட்சம் ரூபாய், 60 லட்சம் ரூபாய், 70 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனால் இவர் ஒரு மனிதனுக்கு சாதாரணமா ஒரு 10 லட்சம் ரூபாய் வீடு இருந்தா போதும். அதே போல சிலர்கள் வாகனத்திலேயே பிரயாணம் செய்து பழக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். இவர் என்ன செய்வாரு, ஒரு 2-3 வாகனத்தை வச்சிருப்பாரு. இவருக்கு ஒரு வாகனம், அவர் பிரயாணம் செய்யும் அளவுக்கு ஒரு வாகனத்தை வச்சுட்டு மீதி வாகனத்தை வைக்கலாம். அல்லது இவர்கிட்ட ஒரு தொழில் இருக்கின்றது, இந்த தொழில் மூலமாக குடும்பத்தை பார்க்கிறாரு, சாதாரண பெரிய தொழிலா இருக்கு, இவருக்கு அந்த தொழில் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணி சாதாரணமான முறையில் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு அவரை குடும்பத்துக்காக வேண்டி 1 மாசம் அளவுக்கு இவர் ஹஜ்ஜிக்கு போறாரு, 1 மாதம் அல்லது 1.5 மாதம் அளவு ஹஜ்ஜி போறாரு. ஹஜ்ஜிக்கு போகும்பொழுது தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய மனைவி மக்களுக்கு அந்த 1.5 மாதத்துக்கு எவ்வளவு உணவுகள் தேவையோ அந்த அளவுக்கு பணங்களை கொடுத்து விட்டு அதுவும் போக மீதி இருந்தால் இவருக்கு ஹஜ்ஜி செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு மறுத்தார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஹூதியன் வலா நஸ்ரானியன், அவர் யஹூதியாக அல்லது நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்பதாக கூறினார்கள். ஆக மேலானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை, நாங்கள் ஹஜ்ஜுடைய சிறப்புகள் எவ்வளவு இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹஜ்ஜி, இன்று அதிகமான மக்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்தும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்கள் இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு இருக்கக்கூடிய சில மனிதனுடைய வீட்டில் எவ்வாறு இருக்கக்கூடிய பர்னிச்சரை பார்த்தா, அவர் இருக்கக்கூடிய அந்த கதிரைகளை பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பொறுமதியான அளவுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்தா 50,000 60,000 என்ற விலைக்கு வச்சிருப்பாங்க. மேலாளர்கள் அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெனிச்சரை போட்டு ஒரு புட்டுவத்தை போட்டு நீங்க உட்கார அவசியம் இல்லை. தொலைக்காட்சி பார்க்க கூடாது, நீங்க அவ்வளவு விலைக்கு கொடுத்து உங்களுக்கு வாங்க தேவையில்ல, அதெல்லாம் வித்துட்டு நீங்க ஹஜ்ஜி போங்க என்பதாக சொல்கின்றார்கள் உலமாக்கள். ஆக மேலாளர்களே, அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. பணம் இல்லைன்னு சொல்லி யாரும் ஹஜ்ஜிக்கு போகாம இருக்கக்கூடாது. மன் இஸ்ததா இலைஹி சபீலா, சொத்துகள்ல அதே போன்று செல்வங்கள்ல அவர்கள் அதற்குள்ள தராதாரம் வந்து விட்டால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனுடைய ஆயத்தில் தெளிவுபடுத்துகின்றான். ஆக ஹஜ் செய்வதற்கு ஒரு மனிதன் நாடிவிட்டால் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். சில ஊர்கள் எவ்வாறு என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்வார்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு ஹஜ் கடமையும் இருக்காது. ஆனால் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு விவசாயத்தில் வரக்கூடிய அந்த விளைச்சல்ல 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லி தள்ளியை சேர்த்து 15 வருடங்களுக்கு பின்னால ஹஜ் செய்த மனிதர்களும் இருக்கின்றார்கள். ஏன், அவர்களுக்கு ஹஜ் கடமை இல்லை, ஆனால் ஹஜ் செய்ய வேண்டுமே, அல்லாஹ்வுடைய அந்த பைத்துல்லாஹை தவாப் செய்ய வேண்டுமே என்ற நோக்கத்தோடு அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆக மேலானவர்களே, நாங்கள் ஹஜ்ஜுடைய காலம் இருக்கின்றது, ஹஜ்ஜுடைய காலத்துல நாங்கள் நியத்து வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த கபூலை செய்வான். ஏனென்று சொன்னால் எந்த மனிதர்களும் ஹஜ் செய்தாலோ உம்ரா செய்தாலோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வறுமையை ஏற்படுத்த போவதே இல்லை. அல்லாஹ் வாதா கொடுக்கின்றான், யார் என்னுடைய பைத்துல்லாஹை தவாப் செய்வார்களோ அவர்களுக்கு எந்தவித நஷ்டத்தை நான் ஏற்படுத்த மாட்டேன், அவர்களுக்கு நான் பலவிதமான செல்வங்களை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். ஆக மேலானவர்களே, எங்களுடைய ஹஜ்ஜுடைய காலங்கள்
காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எத்தனையோ மக்கள் போய்த்து கொண்டார்கள். ஆனால் இதற்கு பின்னால நாங்கள் நினைத்த மாதிரி யாருக்கும் போக முடியாது. ஏன்னா நாட்டில் பலவிதமான சட்டங்களை போடுறாங்க. குறைஞ்சது முஸ்லிம் மக்கள்ல நீங்க எவ்வளவு தான் போக வேண்டும், இத்தனை பேர் தான் போக வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் இப்பொழுது கொண்டு வந்து விட்டார்கள். ஆக மேலானவர்களே, நாங்கள் இப்பொழுதே தயாராயினோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் போகவில்லை என்று சொன்னாலும் அடுத்த வருடம் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அந்த ஹஜ்ஜுடைய அந்த அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹை தரிப்பதற்காக தவாப் செய்வதற்கான அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவான். ஆக மேலானவர்களே, நாங்கள் எந்த தவறுகள் செய்தோமோ தப்புகள் செய்தோமோ அந்த தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னித்து தருவானாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய வசதிகள் நாங்கள் பெற்றிருந்தோம், ஹஜ்ஜுக்கு போகாமல் நாங்கள் யா அல்லாஹ் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் கஅபத்துல்லாஹை படைத்து அதன் பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழைப்பு விடுத்தார். யா அல்லாஹ், அந்த அழைப்பை கேட்ட மக்கள் எல்லாம் லப்பைக் என்று யாரெல்லாம் கூறியிருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ் கடமையாகும் என்று கூறியிருக்கின்றார். யா அல்லாஹ், அந்த லப்பைக் சொன்ன கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் உற்றாருடன் எங்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. எங்களுடைய உஸ்தாத்மார்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை என்னுடைய அன்பின் தனிப்பெரும் கிருபையின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل. بارك الله لنا ولكم وارحمنا وإياكم واغفر لنا ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما بدأ في نفسه تعظيما وثنى بملائكة مسبحة بقدسه تقريما، وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فعجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وشمام الكفار والشفيع الأمة إلى الجبار وعلى آله برلة الأخيار، وارض عنا الخليفة من بعد المختار وصحابه وأنشيته في الغار شيء الفخار المسمى المكنى بأبي بكر الصديق وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم، وعن ستة البررة الذين هم تمام الحشرة وأفضل من بايع تحت الشجرة رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. وعن سبتين الشهيدين الشهيدين الكريمين الفاضلين المتفضلين سيدي شباب أهل الجنة أبي محمد الحسن وأبي عبد الله الحسين، وارض عن الإمامين المطهرين من الرجز والأجناس المشهورين بالكرام البارع على الناس أمي نبيك بعمارة وحمزة وابن الفضل العباس وعن صحابه وأنشأته في الغار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين آمنوا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ودعوه يستجب لكم وذكر الله أكبر والله يعلم ما تصنعون.